கவிதா ஏனுங்கம்மா? போய் இந்த கொடுவல் எடுத்துட்டு வா. இதெல்லாம் செதுக்கி விடலாம். செதுக்குறீங்களா? நீங்க என்ன சிற்பியா செதுக்குறக்கே என்ன சிலை செதுக்குற மாதிரி மரத்தை செதுக்க போறீங்களா? அட படைச்சவனே, ஏன்டா நான் எது சொன்னாலும் ஏட்டிக்கு பூட்டியே பேசுனா நான் எப்படித்தான் இதுக்கு பதில் சொல்றது, என்னதான் பண்றது? ஆயா, நான் இனிமேல் சிற்பியாக போறேன்னா நீங்க சிற்பியாவுங்க. போய் கொடுவாள் எடுத்துக்கிட்டு வாங்க. இந்த கண்ணா புண்ணு வாழ்ந்துருக்கிறதுல செதுக்கி விடலாம். கொடுவாளா? ஆமா. ஏமா நான் அருவாள் பார்த்துருக்கேன், குருவாள் கூட பார்த்துருக்கேன், கொடுவாளை பார்த்தது இல்லையேம்மா. கொடுவாள் எப்படிங்கம்மா இருக்கும்? இப்படி கொடுவா இவ்வளவு நேட்ட புடி போய் எடுத்துட்டு வா. அப்படியா? இப்படி இருக்கு, இவ்வளவு நேட்ட புடி இருக்கு, போய் எடுத்துட்டு வா. அப்படியா? ஒரு சந்தேகங்கம்மா. அது எப்படி இன்ன வரல வராது இருந்திருக்குது? இல்ல, கொடுவாள்ங்கிறாங்க, அருவாள்னா அது அறியறது, அதனால அருவாள்ங்கிறான். கொடுவாள்னா அது ரொம்ப கொடுமையான வாளோ, அதனால கொடுவாள்னு பேர் வச்சிருப்பாங்களோ? உங்களோட கைக்கு வந்தா அது கொடுமையான வாள் ஆவி இருக்கு. என் கைக்கு வந்தா? உங்க கைக்கு வந்தா சரி, நான் போய் பாக்குறேன். அங்க திண்ணையில வச்சிருக்கிற, போய் எடுத்துக்கிட்டு வா. சரி, ஓகே. போனோமா வந்தோமோன்னு வரணும். சரி சரி சரி. கொடுவாள் கொடுவாள்ங்கிறது ஏதோ ஒரு வாழை வச்சிருக்குது, அப்புறம் கொடுவாள் கிடுவாள் அப்படிங்கிறா. இந்த இதுல எங்க ஓட்டுக்குதோ யாரு கண்டா இத்தனை இதே போட்டு வச்சிருக்குது. இதுதான் அருவாள், இதோ இதான் நீல கைப்பிடி ஓட்டுறது, இதான் கொடுவாளாட்டு இருக்குது. கொடுவாள் இல்லை, எந்த வாழையும் காணாமே, கொடுவாள்ங்குது. சரி, கொண்டு போவோம். நல்லா தான் இருக்குது. இந்தாங்கம்மா, இதே கொடுவாள். இதுதான் கொடுவாளா? சரி சரி, நாங்க அருவாள் தான் பார்த்துருக்குறோம். இந்தாங்க செதுக்கு செதுக்கு பாக்குறேன். எதை செதுக்கணும்? இந்த முள்ளுகளை எல்லாம் அப்படியே கொஞ்சம் செதுக்கி விட்டு பார்க்கலாம். செதுக்கிறதா? சரி சரி, நீங்க முதல்ல செய்யுங்க, பார்த்துட்டு அப்படியே பின்னாடி நான் அப்படியே நான் வாங்கி இதை செதுக்குன்னா திரும்பி பார்க்காத ஓடி போய் அங்க நின்று வேடிக்கை பார்க்கலாம்னு நீ இருக்கிற. இல்லம்மா, எதையுமே முன்னாடி ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா பார்த்து செய்யறது ஈஸியா இருக்கும். நம்மளே முதல்ல அதை போய் செஞ்சோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு எப்படி நெளிவு சுழிவு தெரியாது. உங்களுக்கு முன் அனுபவம் இருக்குது, அதனால நீங்க செய்வீங்க. நாங்க வந்து பின்னாடி கத்துக்கிட்டு தானே செய்யணும். அதனாலதான் நீங்க முதல்ல பெரியவங்களுக்கு தானே முதல்ல வழி விடணும். சரி, சாப்பிடல அம்மா முன்னாடி சாப்பிட்டுட்டு அப்புறம் எப்படி அள்ளி அள்ளி சாப்பிட்றான்னு பார்த்துட்டு அது போல நம்ம சாப்பிடலாம்னு இருக்கிறீங்களா? எங்க அவ வந்துருவாளோ அதுக்கு மேல வயிற்று நப்பிக்கிட்டு ஓடலாம்னு தானே ஓடுறீங்க. முதல்ல நீங்க சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துட்டீங்க, அதை நாங்க பிக்கப் பண்ணிக்கிட்டோம். அதெல்லாம் புதுசா சொல்லி தர தேவையில்லை, புதுசா செய்யற வேலைகளை மட்டும் தான் சொல்லி தரணும். சரி, நீங்க முன்னாடி செய்யுங்க, நல்லா செதுக்குங்க. சிற்பிங்கிற பட்டத்தை உங்களுக்கே கொடுத்துட்றேன். தாங்க செதுக்கிற கூட இந்த கையெல்லாம் பெருசு இருவாரு நாயம் என்ன அநியாயமா இருக்க புடிச்சு வேலையில இருந்து போறேன். கையை கடிச்சு நான் கண்ணை பின்னாடி செதுக்கி போடுவாமா, தெரிஞ்சுக்க. இன்னையோட இந்த புத்தியை விட்டுற, தெரியுதா?